கேர்ள்ஸ் லவ்ல எபிசோட் 5 பார்க்கலாமா? ப்ரொஃபசர் அந்த பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க. சைவா, தாரா, குன் எல்லாருக்குமே ஒரு குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அதாவது அவங்க கடந்த காலத்தில் இதே மாதிரியே டான்ஸ் எல்லாமே ஆடியிருப்பாங்க. நம்ம குன் சைவாட் ஆடுறத பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும் தெரியுமா? சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க. இவனா சைவாட்டுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். எல்லாருமே டான்ஸ் ஆடுறத ரசித்து பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த 2 செயின்ல இருந்து ஒரு பவர் மாரி வருது. எல்லாருமே வானத்த அண்ணாந்து பார்த்துட்டே இருக்க, குன் கார்ல இருந்து இறங்கி, என்னடா இங்க நடக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கான். கரெக்டா அந்த பவர் வந்து ஒரு இடத்துல விழுது. இத வந்து 3 பேர் பார்க்குறாங்க. அந்த 3 பேர் பக்கத்துல போய், என்னடா ஏதோ விழுந்த மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்க்கும்போது, அந்த 2 பேர் சொல்றாங்க, டேய் பக்கத்துல போகாதன்னு சொல்ல, ஒருத்தன் மட்டும், இல்ல இல்ல ஏதோ வானத்துல இருந்து விழுந்துச்சுல, நான் போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அதுல ஒரு ஜாடி மாரி இருக்கு. அது பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. அந்த ஜாடிய கையில வச்சுட்டு, என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது, அதுலருந்து ஒரு கருப்பு உருவம் வந்து இந்த ஆளுக்குள்ள பூந்துட்டு, அதுக்கப்புறம் என்ன அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இந்த 2 பேருக்குமே பயம். அச்சச்சோ! இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்கருந்து குடுகுடுன்னு ஓடி போக, இங்க புரொஃபசர் வந்து அந்த பூஜைய நடத்திட்டே இருக்காங்க. என்னடா வானத்துல ஏதோ ஒண்ணு ஜொலி ஜொலிக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது, சைவாட், குன், தாரா 3 பேரோட கண்ணும் மாற ஆரம்பிச்சுட்டு, அதான் கடந்த காலத்துல ஒரு மாரி பூனை கண்ணு மாரி இருக்கும்ல, எல்லாரோட கண்ணும் மாறுது. அவங்களோட மூக்குல இருந்து ரத்தம்லாம் வடிய ஆரம்பிச்சுட்டு. இங்க குன் பேசுறது எல்லாமே சைவாட்டுக்கு கேட்குது. சைவாட் போதும் இது எல்லாத்தையுமே நிப்பாட்டு. அங்க இருந்த செயின எடுத்துட்டு வான்னு சொல்ல, தாராக்கு கேட்டுருது. தாரா சைவாட் கிட்ட போய் சீக்கிரம் அந்த செயின எடுன்னு சொல்ல, சைவாட்டால கிட்ட போகவே முடியல. அப்படியே விழுந்துட்டே இருக்கான். தாரா தான் தாங்கி புடிச்சு எப்படியாட்டும் அந்த செயின எடுத்துறேன்னு சொல்ல, சைவாட் ஒரு வழியா செயின் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்பதான் ப்ரொஃபசர் திரும்பி பார்க்குறான். டேய் நின்னுங்கடா, இன்னுமே கலக்கால் வெளியே வரல. நின்னுங்க நின்னுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே சைவாட்ட பிடிக்க போறான். இதை வந்து நம்ம குன் பார்த்துட்டு அங்கேருந்து அவனோட சக்தியை யூஸ் பண்ணி அவனை வந்து தள்ளி விட்டுறான். ப்ரொஃபசர் பறந்து விழும்போது சைவாட்டும் தாராவும் நேராக ஜீப்பில் போய் ஏறி உட்காந்துட்டாங்க. இங்கே ப்ரொஃபசருக்கு தான் கடுப்பாக இருக்கு. இன்னும் கலக்கால் வெளியே வரல. அந்த செயினை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இங்க சைவட், குன் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. தாரா செயின பார்த்துட்டு, இந்த பூஜையை நடத்தும்போது ஏதோ கத்துற சத்தம் கேட்டுச்சுல, உங்க எல்லாருக்குமே கேட்டுச்சா? ப்ரொஃபசர் என்ன பண்றதா முடிவு எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்ததுக்கு அப்புறம் ப்ரொஃபசருக்கு என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டே இருக்கும்போது, இந்த குன் எதுவுமே சொல்லாம செயின வாங்கி சைவட் கையில குடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இங்க யார்ட்ட ப்ரொஃபசர் கிட்ட, "ப்ரொஃபசர் எதுக்காக நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க? அதான் தெரிஞ்சு போச்சுல்ல. அந்த 2 செயினால டம்பரலிங்க இடத்த கண்டுபிடிக்கலாம்லான்னு சொல்ல, ப்ரொஃபசர் புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "உனக்கு என்ன தெரியும்? அந்த 2 செயினால கலக்கால நான் அன்னைக்கு எழுப்பியிருப்பேன் தெரியுமா? எல்லாமே வீணா போச்சுன்னு சொல்ல, எர்த்துக்கு ஒரே டவுட்டு. என்ன ப்ரொஃபசர் சொல்றீங்க? அப்போ உண்மையாவே டம்ளர்லிங்கா இடம்னு இருந்துச்சா? அது எதனால அழிஞ்சுச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க குன், சைவட் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. தாரா கேட்குறான், எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபஸரும் அந்த 4 ராஜால ஒருத்தனா இருப்பானோ? ஒருவேளை கலக்காலா இருப்பானோன்னு கேட்க, குன் வந்து ச்சே அவன் கண்டிப்பா கலக்காலா இருக்க வாய்ப்பே கிடையாது. எதுக்காகன்னா, அந்த பூஜை செய்யும்போது நம்ம 3 பேருக்குமே நம்ம சக்தி வந்துச்சு. ஆனா ப்ரொஃபஸருக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகல. அவன் கலக்காலா இருக்க முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுச்சு. நேத்து நடந்த பூஜையால நம்ம ஏதோ தீய சக்திய மட்டும் எழுப்பிட்டோம்னு புரியுதுன்னு சொல்ல, இதை கேட்ட சைவாட், ஆமா எனக்கும் அதுதான் தோணுது. முக்கியமான விஷயம் என்னதுன்னா, ப்ரொஃபஸருக்கு நம்ம 3 பேருக்குமே சக்தி இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. இனிமே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க, இங்க ப்ரொஃபஸர் எர்த்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன தெரியும்? அந்த டம்பரலிங்க இடத்த மொத்தம் 4 பேர் வந்து ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தாங்களா? அசிமி, ஆப்போ, கலக்கால், சூர்யா. ஆனா, இந்த 3 பேருமே கலக்கால் கிட்ட சண்டைக்கு போனாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? டம்பரலிங்கம் ஒரு பெரிய ராஜ்யம். அது யாராலுமே அழிக்க முடியாது. ஆனா, எப்போ இந்த 3 பேருமே கலக்கால் கூட சண்டைக்கு போனாங்களோ, அதுலருந்தே டம்ளரிங்க மறைய ஆரம்பிச்சுட்டு. அது மட்டும் இல்லாம, இந்த 3 பேருமே கலக்கால என்ன பண்ணாங்க தெரியுமா? அவன அழிச்சு, அவன் வெளிய வராத மாரி ஒரு மந்திரம் எல்லாமே போட்டு, அவனோட ஆன்மாவ பூட்டி வச்சுட்டாங்க. அதுலருந்தே கலக்கால் வெளிய வரது கிடையாது. ஆனா, அந்த டம்ளரிங்க இடத்த 4 பேர் சேர்ந்து தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னேன்ல. எப்போ அந்த கலக்கால் இறந்து போனானோ, அதுக்கப்புறம் கடவுளுக்கு கோவம் வந்து, அந்த டம்பரலிங்க இடத்தையே அழிச்சிட்டாங்க. அதாவது மண்ணோட மண்ணா புதைச்சு வச்சிருக்காங்க. எப்போ இந்த 4 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்றாங்களோ, அப்பதான் அந்த டம்பரலிங்க இடத்த கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு, அப்படியே கோவமா பேச, இதெல்லாம் பார்க்கும்போது அருந்ததி படம் பார்த்த மாரியே இருக்குல்ல. எனக்கும் அப்படிதான் இருக்கு. எர்த்துக்கு ஒரே டவுட்டு. புரொஃபசர் ஒருவேளை அந்த 4 பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்க, புரொஃபசர் அப்படியே ஒரு முகத்த மாத்துறான் பார்த்தீங்களா, வில்லனே தோத்துருவான் போல இருக்கு. பயங்கரமா இருக்கு.
ஏற்கனவே ஒரு 3 பேர் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது, அங்க ஒரு பவர் வந்து விழுந்ததுனால, ஒருத்தன் மட்டும் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்ல, அந்த இடத்துக்கு இன்னும் 2 பேர் வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர கூப்ட்டு போயிருக்காங்க. அவங்க 2 பேருமே பக்கத்துல போய் பார்க்கும்போது, அந்த ஆள் இறந்து போயிருக்கான். சரி, இவங்க பின்னாடி யார்கிட்டயாட்டு ஏதாட்டி கேட்கலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது, அந்த 2 பேரையுமே காணோம். என்னடா இவ்ளோ நேரம் 2 பேர் பக்கத்துல தானே இருந்தாங்க, இப்ப காணோம்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஏற்கனவே ஒரு ஆள் இறந்து போயிருக்கான்ல, அவனோட கையில பார்க்குறாங்க, ஒரு ஜாடி மாரி இருந்துச்சுல, அத எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துட்டு, இன்னும் 2 பேர தேடலாம். அவங்க என்ன சொல்றாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. இவன் போனதுக்கப்புறம் அந்த பாடிய காமிக்கிறாங்க பாருங்களேன். கையில இருந்த அந்த ஜாடிய காணோம். என்னடா இந்த வடிவேல் காமெடிலலாம் "கணத்த காணோம், கணத்த காணோம்னு" சொல்லுவாங்க. ஜாடிய காணோம்னு சொல்லிட்டு பார்க்குற மாரி இருக்கு. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பக்கத்துல யாராட்டி இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. திடீர்னு பேயா கூட இருக்கலாம். இங்க நம்ம சைவாட், புன், குன் எல்லாருமே ஒரு ஆஃபீஸ்ல இருக்காங்க. தாரா என்ன பண்றான்னா, நெறைய புக் எடுத்துட்டு வந்து, "இதெல்லாம் எனக்கு தேவையா? தம்பரலிங்க இடத்த பத்தி நான் ஏன்டா படிக்கணும்? நான் ரொம்ப வருஷம் ஆச்சு படிச்சு முடிச்சு. இவ்ளோ புக்கெல்லாம் என்னால படிக்க முடியாதுன்னு" சொல்ல, குன் அப்படி பார்த்துட்டு, "ஆமாமா, நீ ஏன் மக்கு மந்தானி? உன்னால எப்படி படிக்க முடியும்னு" சொல்லிட்டு கிண்டல் பண்ண, "டேய் வாய மூடுடா! நானாட்டி யூனிவர்சிட்டி எல்லாமே படிச்சிருக்கேன். ஆனா நீ காலேஜ் கூட முடிக்கலன்னு" சொல்லிட்டு கேலியா பேச, சைவாட் சொல்றான், "ஆமா குன், இதெல்லாம் படிச்சா மட்டும் நம்ம புரொஃபசரோட டம்ளரிங்க எடுத்து தெரிஞ்சுக்க முடியாதுன்னு" சொல்ல, குன் அதுக்கு யோசிச்சு பார்த்துட்டு, "நீ சொல்றது கரெக்ட்டு தான். இதெல்லாம் படிச்சா கூட புரொஃபசர் அளவுக்கு நம்ம தம்பரலிங்காவ தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா புரொஃபசர் என்ன செய்றாரு கூட நம்மளுக்கு தெரியாது. இந்த புக்கெல்லாம் படிச்சா கொஞ்சமாட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. ஒருவேள அவரு தப்பா ஏதாட்டு பண்ணா, அத நம்ம கரெக்ட்டா மாத்திக்கலாம்ல. அதனால தான் இதெல்லாம் படிக்க சொல்றேன்னு" சொல்ல, எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது, இந்த மைண்ட் பொண்ணு வந்து, "உங்க எல்லாருக்குமே ஒண்ணு தெரியுமா? நேத்து நைட்டு நம்ம காட்டுல ஒரு 3 பேர் நடந்து போனாங்களாம். அப்போ ஒருத்தன் மட்டும் இறந்துட்டாங்களாம். 2 பேர் மிஸ்ஸிங். அவங்கள வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர் தேடிட்டு இருக்காங்க. நம்மளையும் சேர்ந்து தேட சொன்னாங்கன்னு" சொல்ல, ஒருத்தன் இறந்து போனான்னா, நம்மளுக்கெல்லாம் ஷாக்கா தானே இருக்கும். ஆனா இந்த பொண்ணும் கோரும், "ஐ ஜாலி! ரொம்ப வருஷம் கழிச்சு நம்மளுக்கு கேஸ் கிடைச்சிருக்கு. வாடா போலான்னு" சொல்லிட்டு ஜாலியா கைகோர்த்து போயிட்டுருக்காங்க. எல்லாருமே அவசர அவசரமா அந்த காட்டுக்குள்ள போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வாலி பொண்ணு மட்டும் குன்கிட்ட, "அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? நேத்து நைட்டு ஒரு ஆளு மின்னல் தாக்கி இறந்து போயிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம, அவங்க கூட வந்த 2 பேருமே காணாம போயிட்டாங்க. நம்ம தான் போய் கண்டுபிடிச்சு குடுக்கணும்னு" சொல்லிட்டே வரும்போது, புன் சும்மா இருக்காம, "என்னது மின்னல் தாக்கியே ஒருத்தன் இறந்து போயிட்டான்? இல்ல, இல்ல இது சும்மாவே விடக்கூடாது. வாங்க, வாங்க போலான்னு" சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயாச்சு. ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஓடி வந்து எல்லா விஷயத்தையும் குன், சைவாட், தாரா எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சைவாட் வந்து அங்கருந்து கிளம்பி போகும்போது, அவனுக்கு ஒரு மாரி இருக்கு. ஒரு மலைய பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாரி வித்தியாசமா தோணுது. இத குன் பார்த்துட்டு, "உனக்கு என்ன ஆச்சுன்னு?" கேட்க, "ஒண்ணும் இல்ல. ஏதோ கஷ்டமா இருக்குன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறான். அதே மாரி தாரா என்ன சொல்றான்னா, நேத்து நடந்த விஷயத்துக்கும், நம்ம கடந்த காலத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டே இருக்க, இப்ப எல்லாருமே அந்த பாடிய பார்க்க போறாங்க. அப்போ இந்த வாலி பாடிய பார்த்துட்டு, "இந்த பாடிய பார்க்கும்போது மின்னல் தாக்கி இறந்த மாரி தான் இருக்கு. ஆனா இவனோட உடம்புல எந்த அடியுமே இல்லன்னு" சொல்ல, அதே மாரி மைண்டும் அந்த பாடிய பார்த்துட்டு, "இவன பார்க்கும்போது ஏதோ பயத்தால தான் இறந்து போன மாரி இருக்கு. பயந்து போயிருக்கிற மாரி இருக்குன்னு" சொல்ல, ஆனா இந்த புண் மட்டும் காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஒரு வேள நேத்து நைட்டு மிருகம் ஏதாட்டு கடிச்சு சாகடிச்சிருக்குமோ? கண்டிப்பா மிருகம் தான் சாகடிச்சிருக்கும்னு சொல்ல, அங்கருந்து கோரு தலையில ஒரு தட்டு தட்டி, "டேய் உனக்கு அறிவே இல்லையாடா? அதான் சொல்றாங்கல்ல, அவனோட உடம்புல எந்த காயமும் இல்லன்னு. அது எப்படி மிருகம் கடிச்சிருக்கும்? போடா லூசுன்னு" சொல்ல, புண்ணும் திட்ட ஆரம்பிச்சுட்டான். "டேய் என்னையா லூசு சொன்ன? நீ தான்டா லூசு, பைத்தியம்ன்னு" சொல்லிட்டு 2 பேருமே கியூட்டா சண்டை போட்டுட்டே இருக்க, அப்போ குன் எல்லாருமே ஒரு நிமிஷம் நிப்பாட்றீங்களா? இங்க பாருங்க, நேத்து அந்த 2 பேருமே காணாம போனாங்க. இன்னுமே யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு வேள அவங்க காணாம போயிருப்பாங்களா? இல்லன்னா எங்கேயாட்டும் மறைஞ்சு போய் உட்கார்ந்திருப்பாங்களான்னு கேட்க, இங்க எல்லாருமே ஆமா, ஆமா. அது நடந்தாலும் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு, இப்போ குன் என்ன சொல்றான்னா, "சீக்கிரம், சீக்கிரம் எல்லாருமே அந்த பூஜைக்கு ரெடி பண்ணுங்கன்னு" சொல்ல, எல்லாருமே அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. என்ன பூஜைன்னு பார்த்தா, நம்ம குன் ஒரு கையில அகர்பத்திய வச்சுட்டு, இன்னொரு கையில கத்திய எடுத்துட்டு கடவுள்கிட்ட சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டான். அப்போ நம்ம சைவாட்டுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா பண்றான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது, தாரா சொல்றான், "இந்த காட்டுக்குள்ள நெறைய அமானுஷ்ய சக்தி இருக்கு. அதாவது கெட்ட சக்தியும் இருக்கு, நல்ல சக்தியும் இருக்கு. சில சமயம் நெறைய மக்கள் இங்கேருந்து காணாம போயிருக்காங்க. அதே மாரி இந்த மாரி பூஜை செஞ்சோன்னா, அவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிடலான்னு" பேசிட்டே இருக்கும்போது, குன் பூஜை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நேரா சைவாட் கிட்ட, "சைவாட் நீயும் மைண்டும் இங்கேயே இருந்துக்கோங்க. அதோ
பின்னாடி அந்த பாடி இருக்குல்ல, அத பார்த்துட்டு இங்கேயே நின்னுங்க. எனக்கு என்னவோ தப்பா தோணுது. உனக்கு எதுவுமே ஆயிறக்கூடாது. நீ சேஃபா இருன்னு சொல்லிட்டு மத்த எல்லார் கூடயுமே 2 டீமா பிரிஞ்சு தொலைஞ்சு போன எல்லாருமே தேட போறாங்க. குன்னும், தாராவும் ஒரு டீம்ல இருக்காங்க. அதே மாரி கோர், புன், அதுக்கப்புறம் வாலி 3 பேருமே இன்னொரு டீமா போயிட்டுருக்காங்க. நம்ம தாராக்கும், குன்னுக்கும் நெறைய எவிடன்ஸ் கிடைக்குது. கீழ ஃபுல்லா ரத்தமா இருக்கு. உடனே இவங்க 2 பேருமே கத்தி எடுத்து இங்க யாராட்டி இருப்பாங்களான்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும்போது, இங்க கோர், புன் எல்லாருமே தேடுறாங்கல்ல, அப்போ ஒரு பாடி கிடைக்குது. அந்த பாடி கையில என்ன வச்சிருக்கு தெரியுமா? ஏற்கனவே முதல்ல ஒரு பாடி கையில ஜாடி மாரி இருந்துச்சு தெரியுமா? அந்த ஜாடி இப்போ இவனோட கையில இருக்கு. புன் இத பார்த்துட்டு ஒருத்தன் இங்க இருக்கான்னா, இன்னொருத்தனும் உள்ளக்க தான் இருப்பான். நானே தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளக்க தனியா போறான். ஆனா கோருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கோர் புண்ணோட கைய பிடிச்சிட்டு, "நீ தனியாலாம் உள்ளக்க போகக்கூடாது. நானும் உன் கூட வரேன்னு" சொல்ல, "என்னடா சொல்லிட்டு இருக்க? நான்லாம் தைரியசாலி. நானே கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறான். அங்க ஃபாரஸ்ட் ரேஞ்சர் எல்லாருமே இருக்காங்கல்ல, அவங்க குன்னுக்கும், தாராக்கும் ஃபோன் பண்ணி, இங்க ஒரு பாடி இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இவங்க எல்லாருமே இங்க வரும்போது, இங்க புண்ணு இருக்கான்ல, அப்படியே தேடி போயிட்டே இருக்கான். ஒரு மரத்துக்கு கீழ ஒரு மனுஷன் அப்படியே உட்கார்ந்துருக்கான். என்னடா பக்கத்துல போய் பார்க்கலான்னு பார்த்தா, அவன் பார்க்கும்போது ஒரு மாரி பேய் மாரி இருக்கான், ஜாம்பி மாரி இருக்கான். என்னடா பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போய், "டேய் இங்க என்னடா பண்றேன்னு?" கேட்க, அவன் அப்படியே நேரா பாஞ்சிட்டான். நான் கூட ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஒரு வேள புண்ண வந்து அவன் கடிச்சிட்டானா, அவனும் ஜாம்பி ஆயிருவானோ! இல்லன்னா பேய் ஆயிருவானோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா, புண் மட்டும் தான் நல்லா காமெடி பண்ணுவான். புண் இல்லன்னா எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிரும். உங்களுக்கும் அப்படிதானே இருந்திருக்கும். இப்போ புண் அப்படி கத்த ஆரம்பிச்சுட்டா, ஹெல்ப்பு ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு, இது எல்லாமே அங்க கோர் எல்லாருக்குமே கேட்குது. உடனே கோர் உள்ளக்க ஓடி போயிருவான். இந்த வாலி பொண்ணு என்ன பண்ணுவான்னா, நேரா சைவாட்டுக்கு கால் பண்ணி, "சைவாட் இங்க ஒரு பாடி இருக்கு. நீயும் மைண்டும் வந்து பார்த்துக்கோங்க. நாங்க உள்ளக்க போறோம்ன்னு" சொல்லிட்டு கிளம்பிருவாங்க. சைவாட்டும் மைண்டும் அந்த பாடிய பார்க்க வருவாங்க. இங்க கோர், வாலி எல்லாருமே சேர்ந்து அந்த ஆள தள்ளி விட்டுட்டு புண்ண காப்பாத்தலான்னு போகும்போது, அந்த ஆள் மறுபடியும் எந்திரிச்சு புண்ண காயப்படுத்தலான்னு போறான். அங்க யார் வராங்கன்னா, இந்த குன், தாரா எல்லாருமே வந்துடுறாங்க. குன் அப்படியே அந்த ஆள ஒரு ஓங்கி ஒரு குத்து குத்தி தள்ளி விட்டுட்டு, அவன் கழுத்துல தான் நெக்லஸ் இருக்குல்ல, அந்த நெக்லஸ வச்சு அந்த ஆளோட நெத்தியில வைக்கிறான். உடனே அந்த ஆள் கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாகுறாங்க. நான் இந்த எந்த சீனையுமே காமிக்க மாட்டேன். ஜாம்பி போட்டாலே எனக்கு காப்பிரைட் குடுத்து சேனல தூக்கிருவான். நான் கொஞ்சம் கதையா மட்டும் சொல்றேன். நீங்க புரிஞ்சுக்கோங்க சரியா? சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது, நம்ம குன்னுக்கு மட்டும் ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். அவன் மனசுல கை வச்சுட்டு, என்னடா ஏதோ தப்பா நடக்கிற மாரியே இருக்குன்னு தோணும்போது, தாரா பக்கத்துல போய் என்னாச்சு குன் கேட்பான். அது ஒண்ணும் இல்ல. என்னவோ தெர்ல. ஏதோ தப்பா இருக்க போதுன்னு சொல்ல, தாராவும் நானும் அப்படிதான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. இங்க மைண்ட், சைவாட் 2 பேருமே டெட் பாடி பக்கத்துல வந்தாச்சு. சைவாட் மட்டும் அந்த டெட் பாடி பக்கத்துல போகும்போது, அவன் கையில தான் ஒரு ஜாடி வச்சிருக்கான்ல, அத பார்க்கும்போது இவனுக்கு ஒரு மாரி இருக்கு. அதே மாரியே அந்த ஜாடிக்குள்ள இருந்து ஆன்மா பேசினா எப்படி இருக்கும்? அருந்ததி படம் பார்த்துருக்கீங்கள்ல, அந்த ஃபீல் வருது. என்ன சொல்லுனா, "நீ வந்துட்டியா? உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஒரு வழியா வந்துட்டியா? சீக்கிரம் என்ன வெளியேடு, வெளியேடுன்னு" சொல்ற மாரியே கேட்கும். நம்ம சைவட்டுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாரி பார்த்துட்டே இருக்க, சைவட் அந்த ஜாடிய பார்க்கும்போது அவனுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஏற்கனவே கலக்கால நம்ம சைவாட் தான் கொன்றுப்பா போல இருக்கு. இதே மாரி ஒரு ஜாடிக்குள்ள அவனோட ரத்தத்தெல்லாம், அதாவது கத்திய வச்சு அவனோட ரத்தத்தெல்லாம் கீறி அந்த ஜாடிக்குள்ள ஊத்தியிருப்பான். அதெல்லாம் நெனச்சு பார்க்கும்போது அந்த ஜாடி மறுபடியும் பேச ஆரம்பிக்குது. "நீ வந்துட்டியா சூர்யா? சீக்கிரம் என்ன வெளியேடு. சூர்யா நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன். சீக்கிரம் என்ன வெளியேடு" அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, மறுபடியும் நம்ம சைவாட்டுக்கு கடந்த காலத்துல என்னலாம் நடந்துச்சோ ஞாபகம் வருது. அதாவது கடந்த காலத்துல நம்ம சைவாட் தான் அந்த கலக்கால் சொல்லுவாங்கல்ல, அவன கொலை பண்ணி, அதே மாரி ஒரு ஜாடில அவனோட ஆஸ்தி, அதே மாரி அவனோட ஆன்மா எல்லாத்தையுமே பூட்டி வச்சிருப்பான். பூட்டி வச்சுட்டு என்ன சொல்லுவான்னா, "டேய் கலக்கால், நீ எப்பவுமே இந்த உலகத்துக்கு வரக்கூடாது. உன்னோட ஆன்மாவ நாங்க பார்க்கவே கூடாது. நீ எப்பவுமே இந்த உலகத்துக்குள்ள புதைஞ்சு, நீ வெளியவே வராத மாரி அந்த பூஜை எல்லாமே செஞ்சு அவன வந்து உள்ளக்க புதைச்சு வச்சிருப்பான்." இப்ப அந்த ஜாடி என்ன பேசுதுன்னா, "நான் உனக்காக தான் சூர்யா காத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் என்ன வெளியேடு, வெளியேடுன்னு" பேசிட்டே இருக்க, நம்ம சைவாட்டுக்கு என்ன பண்றதுன்னே தெர்ல. அப்படியே அந்த ஜாடி மேல கை வச்சிர்றான். அதுலருந்து ஒரு கருப்பு பேயி நம்ம சைவாட்குள்ள பூந்துட்டு, சைவாட் அப்படியே ஒரு மாரி பேய் மாரி மாறுறான் பாருங்களேன்! பார்க்கவே பயமா இருக்கு. மைண்டுக்கு ஒண்ணுமே புரியல. மைண்டு சைவாட் பக்கத்துல போய், "சைவாட் என்ன பண்ணிட்டு இருக்க? எந்திரி எந்திரின்னு" சொல்ல, சைவாட் ஒரே அறைவான் பாருங்களேன்! என்னோட மனசே ஸ்டாப் ஆயிட்டு.
அப்படியே அவள அரைஞ்சு கீழ தள்ளி விட்டுருவான். பாவம் அவ. அப்படியே அழுதுட்டே இருப்பாளா, அங்க இருந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கூட சைவாட்ட தடுக்க பாப்பாங்க. ஆனா சைவாட் எல்லாருமே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு, மறுபடியும் அந்த மைண்ட் கிட்ட போய் அவள அர அரன்னு அரைஞ்சுட்டே இருப்பான். நம்ம மைண்டுக்கு ஒண்ணுமே புரியாது. கத்திட்டே என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு காருக்குள்ள போவா. கார் கிட்ட கூட நம்ம சைவாட் கதவு தொற, கதவு தொறன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருப்பான். இந்த மைண்ட் பொண்ணு எப்படியாட்டு தப்பிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு காருக்கு அந்த சைடு போய் உட்கார்ந்து அழுதுட்டே இருப்பா. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது, வாலி ஓடி வந்து நேரா மைண்ட் பக்கத்துல உட்காந்து, "அழாத நான் வந்துட்டேன், வந்துட்டேன். மொதல்ல அழாத சரியா? பயப்படாதன்னு" சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு, அவளுக்கு அடிலாம் பட்டுருக்குமா, மருந்து போட்டுட்டே இருப்பா. இங்க தாரா, குன் எல்லாருமே சேர்ந்து சைவாட்டோட கைய புடிச்சுட்டு, "சைவாட் என்ன பண்றேன்னு?" கேட்க, அப்போ சைவாட்டுக்கு கடந்த காலத்துல நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. இப்ப அவங்கவங்க பேர வச்சே கூப்பிடலாமா? அதாவது அசமி, சூர்யா, ஆப்போ 3 பேருமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, ஒரு பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ஆப்போ என்ன சொல்லுவான்னா, "அசமி, சூர்யா எனக்கு மட்டும் தான். நான் தான் சூர்யாவ லவ் பண்றேன்னு" சொல்ல, அசிமிக்கு கோவம் வந்துரும். அசுமி நேரா ஆப்போவோட கழுத்த புடிச்சு, "இங்க பாரு, சூர்யா என்ன மட்டும் தான் லவ் பண்றான். அவன் மனசுல நான் மட்டும் தான் இருக்கேன். நீலாம் அவன லவ் பண்ணக்கூடாதுன்னு" சொல்லிட்டு சண்டை புடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பூஜை நடந்துட்டு இருக்கும்போது, சூர்யா மட்டும் அப்படியே பூஜையே கவனிச்சுட்டே இருப்பான். அப்போ அதுலேருந்து என்ன வரும்னா, கருப்பு கலர்ல ஒரு பேய் வந்து நம்ம சூர்யாவோட மனசுக்குள்ள போயிரும். அதுக்கப்புறம் சூர்யாவோட கண்ணு எல்லாமே மாற ஆரம்பிக்கும். சூர்யா அப்படியே எந்திரிச்சு போயி, நேரா அசமி, ஆப்போ 2 பேருமே ஒரு மாரி சிரிச்சுட்டே பாப்பான் பாருங்களேன். பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கும். ஃப்ளாஷ்பேக் எல்லாமே முடிஞ்சு போச்சு. தாராவும், குன்னும் சைவாட்ட எப்படியாட்டும் சமாளிக்கலான்னு சொல்லிட்டு அவன தடுத்து நிப்பாட்ட பாப்பாங்க. ஆனா சைவாட் கேட்குற மாரியே இல்ல. அவனோட பவர எல்லாத்தையுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். நெருப்பு பவர வச்சு நம்ம குன், தாரா 2 பேருமே அடிக்க ஆரம்பிச்சுருவான். அதுக்கப்புறம் தாரா, குன் 2 பேருமே நம்ம சைவட்டோட கைய புடிச்சு, "டேய் நிப்பாட்டு, நிப்பாட்டுன்னு" சொல்லி பாப்பாங்க. ஆனா அவன் எதையுமே கேட்குற மாரி இல்ல. தாராவையும், குன்னையும் சேர்த்து தள்ளி விட்டுருவான். மறுபடியும் தன்னோட நெருப்பு சக்திய வச்சு அழிக்கலான்னு போகும்போது, குன் ஓடி போய் சைவாட்டோட கைய புடிச்சுட்டு, "சைவாட் நிப்பாட்றியா இல்லையா? நிப்பாட்றியா இல்லையான்னு" சொல்லி சொல்லி பாப்பான். ஆனா சைவாட் கேட்குற மாரி இல்ல. உடனே குன் என்ன பண்ணுவான்னா, "நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானான்னு" சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சு டைட்டா கிஸ் குடுப்பான் பாருங்களேன். அதுலேருந்து நம்ம சைவாட் பழைய மாரிக்கு மாற ஆரம்பிச்சுருவான். மறுபடியும் மறுபடியும் நம்ம குன் கிஸ் குடுத்துட்டே இருப்பான். அதுக்கப்புறம் சைவாட் பழைய மாரி மாறி, "குன் நீ வந்துட்டியான்னு?" கேட்க, குன்னுக்கு அவ்ளோ சந்தோஷம். அப்படியே சைவாட்ட கட்டி பிடிச்சிட்டு, "நல்ல வேளை நீ வந்துட்ட. நான் எவ்ளோ பயந்துட்டேன்னு தெரியுமான்னு" சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தாராவோட மனசே வலிக்குது. அவனுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. இந்த அசுமி வந்து ஆப்போவோட கழுத்த நெரிச்சுட்டு, "எனக்கு தான் சூர்யான்னு" சொல்லிட்டு சண்டை புடிச்சிட்டு இருப்பான்ல. அப்போ ஆப்போ என்ன பண்ணுவான்னா, அசுமிய புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "சூர்யா நீயே சொல்லு. நீ என்ன தானே லவ் பண்ற? அசுமியாவா லவ் பண்ற? நீ என்ன தானே லவ் பண்றன்னு" சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுட்டே இருப்பான். நம்ம சூர்யா வந்து அப்படியே சிரிச்சுட்டே ஆப்போ கிட்ட போயி, அவன் பையில இருந்து ஒரு கத்தி எடுத்து நேரா ஆப்போவோட கழுத்துலயே குத்திருவான். பாவம் ஆப்போ அதிலேயே இறந்து போயிருவான்னு நெனைக்கிறேன். பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கும். ஆனா, இவன் சூர்யா இருக்கான்ல, குத்திட்டு அப்படியே சிரிச்சுட்டே இருப்பான். பார்க்கவே பயங்கரமா இருக்கும். இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு தாராக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாரி இங்க மைண்ட் வந்து ரொம்ப பயந்து போய் இருப்பா. வாலி மருந்து எல்லாமே போட்டு விட்டுட்டு, அவளோட கன்னத்துல கை வச்சுட்டு, "நீ பயப்படாத, நான் கூட இருக்கேன்ல, நீ பயப்படாத சரியான்னு" சொல்ல, அவளும் பயத்துல, "உனக்கு ஒண்ணு தெரியுமா? சைவாட் என்னலாம் பண்ணான் தெரியுமா? அவன பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குன்னு" சொல்ல, இவ கன்னத்துல கை வச்சுட்டு, "நீ பயப்படாத, நான் இருக்கேன்னு" சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டே பேசிட்டே இருக்கா. சைவாட் தன்னோட கையில ஏற்கனவே ஒரு ஜாடிய பார்த்தானா, அந்த ஜாடிய கையில வச்சுட்டு, "எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக கலாக்கால் கிட்ட நம்ம சண்டைக்கு போனோம்? அதே மாரியே அவனோட ஆன்மாவ கொலை பண்ணி, எதுக்காக அந்த ஜாடியில புதைச்சாங்கன்னு" சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க, இங்க தாராக்கும் டவுட்டா இருக்கு. எதுக்காக கலாக்கால் கூட அந்த 3 பேருமே சண்டைக்கு போயிருப்பாங்க? அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிய வந்துட்டு, நான் எதுக்காக சைவாட் கிட்ட இவ்ளோ நெருக்கமா இருக்கேன்னு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயமும் புரியுது. நான் சீக்கிரமாவே எல்லாத்தையுமே கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு, அப்படியே சைவாட் பக்கத்துல போய் அவன பார்த்துட்டே பேசுறான். இப்ப சைவாட் அவனோட கையில இருக்க ஜாடிய என்ன பண்ண போறோம்ன்னு கேட்க, குன் ஒண்ணுமே சொல்லாம பார்த்துட்டே இருக்கான். எல்லாருமே கார்ல ஏற போறாங்க. மைண்டுக்கு நம்ம சைவாட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. அப்படியே பயந்து விலகி விலகி போறா. இவனுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப சைவாட், தாரா, குன் 3 பேருமே ஒரு காட்டுக்குள்ள போயி, தாரா என்ன பண்றான்னா, குழிய தோண்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் குன் அவன் கையில இருக்க ஜாடிய அந்த குழிக்குள்ள வச்சு மூடி, மந்திரம் எல்லாமே செஞ்சு அந்த குழிய மூடிடுறான். சைவாட்டுக்கு இன்னுமே டவுட்டா இருக்கு. குன் என்னதான் இந்த குழிய மூடுனாலும் சீக்கிரமாவே யாராட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப கண்டிப்பா கலக்கால் வெளிய வந்துருவான் தானேன்னு கேட்க,
உடனே குன் அத பத்தி நீ கவலைப்படாத. நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பூஜை எல்லாத்தையுமே நடத்தி அங்கருந்து கிளம்புறாங்க. பின்னாடி யார் இருக்காங்கன்னா, இந்த புரொஃபஸரும் எர்த்தும் அத எல்லாத்தையுமே பார்த்துடுறாங்க. எர்த்து புரொஃபசர் கிட்ட, "பார்த்தீங்களா புரொஃபசர் என்ன நடக்குதுன்னு?" கேட்க, "புரொஃபசர் நீ வாய மூடு. நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு ஒரு மாரி வில்லத்தனமா பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் சைவாட், குன் எல்லாருமே ஒரு கடைக்கு போறாங்க. அப்போ இந்த மைண்டு பொண்ணு வெளிய வராளா, சைவாட் தான் கதவ தொறந்து விடுறான். ஆனா, இந்த பொண்ணு அப்படி பயந்து ஓடி போயிர்றா. இதெல்லாம் பார்க்கும்போது சைவாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. குன் அப்படி அவனோட தோள் மேல கைய வச்சுட்டு, "நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும்னு" சொல்ல, உடனே சைவாட், "எல்லாமே என்னால தானே, யாருக்குனாலும் என்ன பார்த்தா பயமா தான் இருக்குன்னு" சொல்லிட்டு ஒரு மாரி சோகமா பேசுறான். இந்த புன் கடைக்குள்ள போய் என்ன பண்ணுவான்னா, இந்த பேஸ்கெட்லலாம் குட்டி பூனை, நாய்க்குட்டி அந்த மாரிலாம் படம் போட்டிருக்கும். அத எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டு கோர்கிட்ட, "இங்க பாத்தியா இந்த பை அழகா இருக்குல்லன்னு" சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்க போய் பில் போட போறான். அப்போ வந்து அவங்க ஆஃபர்ல ஒரு பை குடுக்குறாங்க. அதுலயும் ஒரு பொம்மை படம் போட்டிருக்கு. அவங்க கேட்குறாங்க, "உனக்கு ரோஸ் கலர் வேணுமா? இல்லன்னா இன்னொரு கலர் வேணுமான்னு?" கேட்க, இந்த புண் வந்து, "எனக்கு ரோஸ் கலர் தான் வேணும். ரொம்ப அழகா இருக்குல்லன்னு" சொல்லிட்டு கோர்கிட்ட டான்ஸ் ஆடிட்டே இருக்க, கோருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா! ஒரு பிங்க் கலர் பேக்குக்கு போயா இப்படி டான்ஸ் ஆடிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்க, தாரா, குன், சைவாட் 2 பேருக்காகவும் ஸ்நாக்ஸ் வாங்கி குடுத்துட்டு, "இந்தா சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதே மாரி உள்ளக்க யார் உட்கார்ந்துருக்காங்கன்னா, இந்த மைண்டும் வாலியும் உட்கார்ந்துருக்காங்க. வாலி மைண்டுக்காக நெறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி குடுத்துட்டு, "இந்தா சாப்பிடு, நீ பயப்படாத சரியான்னு" சொல்ல, ஆனா நம்ம மைண்டோட கண்ணு எல்லாமே சைவாட் மேலேயே இருக்கு. சைவாட்டும் வெளிய இருந்து மைண்ட பார்த்துட்டே இருக்க, இப்போ மைண்ட் என்ன சொல்றான்னா, "வாலி அங்க பார்த்தியா? சைவாட்ட பார்க்கும்போது எனக்கு என்னவோ தெர்ல பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம, அவனோட சக்திய வச்சு அவன் என்னலாம் பண்ணான் பாத்தியா? அவன் ரொம்ப பயங்கரமா இருக்கான். ஆனா நான் ஒண்ணு கவனிச்சேன். அவன காப்பாத்துறதுக்காக தாரா, குன் 2 பேருமே என்ன பண்ணாங்கன்னு பாத்தியா? எனக்கு தெரிஞ்சு தாரா, குன் 2 பேருமே சைவாட்ட லவ் பண்றாங்கன்னு தோணுதுன்னு" சொல்ல, வாலியும், "ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி பரவால்ல. என்ன நடக்குதுன்னு அப்புறம் பாத்துக்கலாம். வா கிளம்பலான்னு" சொல்லிட்டு மைண்ட கூப்ட்டு போறா. மைண்டு போகும்போது மறுபடியும் சைவட் கார் கதவ எல்லாத்தையுமே தொறந்து விடுறான். ஆனாலும் இந்த மைண்டு பொண்ணு அவன்கிட்ட பேசாமலே உள்ளக்க போயிர்றா. பார்க்கும்போது சைவட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மறுபடியும் நம்ம குன், "கவலைப்படாதடா, எல்லாமே சரியாயிரும். வா வீட்டுக்கு போலான்னு" சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க. அங்க இந்த மைண்டு பொண்ணு ஓடி போயி ஆன்டி கேட் கிட்ட, "ஆன்டி ஆன்டி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு சைவட் என்ன பண்ணான்னு தெரியுமான்னு" சொல்லிட்டு அப்படியே சொல்லப் போறா. கரெக்ட்டா யாரோ கத்துற மாரி ஒரு சத்தம் பயங்கரமா கேக்குது. இங்க தாரா எல்லாருமே அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. என்னடா நடக்குதுன்னு திரும்பி பார்க்கும்போது, நம்மளுக்கே சஸ்பென்ஸ் வைக்கிற மாரி அடுத்த எபிசோட்ல பார்க்கலான்னு சொல்லிட்டு முடிச்சுட்டான். மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த கதைய கேட்டதுக்கு தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. உங்களுக்கும் அப்படித்தானே இருக்கு? அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.